இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா கேசரி. ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்னா, முந்திரி பருப்பை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். காஞ்ச திராட்சை, ஏலக்காய், நெய், கலரிங் ஏஜென்ட். நான் வந்து லெமன் எல்லோ சூஸ் பண்ணியிருக்கேன். 1 கப் ரவா, 1 கப் சுகர். இப்போது நெய் விட்டு உருக்கணுன்னு கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு, அதே நெய்யில் இப்போது ரவா ஆட் பண்ணுறேன். ரவா வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ரவா அரோமா ஒன்று வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு கலரிங் ஏஜென்ட் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நான் தனியாக 1 கப் ரவாவுக்கு 2 கப் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிடுறேன். இப்படி பண்ணும்போது நான்ஸ்டிக்கியாக இருக்கும், கட்டி விழாது, நான்ஸ்டிக்கியாக இருக்கும். கட்டி பிடிச்சிடும், பயப்படவே வேண்டியதில்லை. இப்போ நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். மீடியம் ஃப்ளேமில் ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா மெல்ட் ஆகி வரும். நான் தனியாக வந்து சுகரோட கார்டமம் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இப்படி போடும்போது கார்டமத்தோட ஃப்ளேவர் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணிடுறோம். காஞ்ச திராட்சை எப்போதும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணணும். காஞ்ச திராட்சை நல்லா பால்ஸ் மாதிரி வர வரைக்கும், பால்ஸ் மாதிரி வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப சுவையான, ரொம்ப ஈஸியான ரவா கேசரி ரெடி.